இது மீனராசிக்காரர்களின் வாழ்க்கை மற்றும் குணநலன்கள் பத்தின ஒரு விரைவான கண்ணோட்டம். மீனராசிக்காரர்களின் லட்சியங்கள், காதல் மற்றும் அவங்க சந்திக்கும் சவால்கள் என்ன அப்படிங்கறத நம்ம இப்போ சுருக்கமா பார்க்கலாம். முதலாவதாக அவங்களோட கேளிக்கை மற்றும் சேவை மனப்பான்மையை பத்தி பேசுவோம். பொதுவா மீனராசிக்காரர்கள்னாலே நண்பர்களோட சந்தோஷமா இருக்கிறது, உலக சுற்றுலா போறதுன்னு எப்பவுமே கேளிக்கைகள்ல ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. ஆனா ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, மத்தவங்களுக்கு சேவை செய்யறது தான் அவங்களோட இறுதி இலக்கா இருக்கும். கேளிக்கையை இவ்வளவு விரும்புற இவங்க எப்படி சேவை செய்யறது தங்களோட லட்சியமா வச்சிருக்காங்கன்னு நீங்க யோசிக்கலாம் இல்லையா? இது வெளியில பார்க்க முரண்பாடா தெரிஞ்சாலும் அவங்களோட ஆழமான அழகான மனசை தான் இது காட்டுது. இரண்டாவதாக அவங்களோட காதல் மற்றும் குடும்ப பொறுப்புகளை கவனிக்கலாம். அந்த கேளிக்கை மனநிலையிலிருந்து அப்படியே மாறி காதல் உறவுகளுக்கும் சரி குடும்பத்துக்கும் சரி இவங்க வாழ்க்கையில ரொம்ப பெரிய முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எப்பவும் கேளிக்கைகள்ல பறந்து திரியிற இவங்கள ஒரு நங்கூரம் மாதிரி செயல்பட்டு சரியான பாதையில நிலைநிறுத்துறதே அவங்களோட குடும்ப பொறுப்பு தான். இறுதியாக அவங்க சந்திக்கிற சவால்கள் என்னன்னு பார்த்துருவோம். இவங்களுக்கு பணப்புழக்கமும் செழிப்பும் ரொம்பவே நல்லா இருந்தாலும் வாழ்க்கையில ஒரு தெளிவின்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய குறை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பணம் புகழ் எல்லாமே இருந்தாலும் வாழ்க்கையில ஒரு தெளிவில்லாத நிலை என்பது ஒரு அழகான சாலையில கண்ணை மூடிக்கிட்டு நடக்கிற மாதிரி தானே. இதனாலேயே இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு சரியான வழியை கண்டுபிடிக்க அவங்க ஜோதிடர்களின் தீர்வுகளை அடிக்கடி தேடி போறாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, மீனராசிக்காரர்களின் வாழ்க்கை என்பது கேளிக்கை, குடும்ப பொறுப்பு மற்றும் சில சவால்களை கடந்து தெளிவை தேடும் ஒரு ஆழமான பயணமாகும்.